ஐயா. ஏய், அன்னைக்கு நீ தானே கலாட்டா பண்ணது? ஆமாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்ன பேச போற? ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஐயா ஒரு நல்ல இடத்துல வேலை பாக்குறீங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, 4 பேர் மத்தியில கௌரவமா இருக்கீங்க. ஆனா உங்களை அறியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு பண்ணிட்டேன்? சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. முதல்ல விஷயத்த சொல்லுப்பா. அன்னைக்கு உங்களுக்கு பயந்துகிட்டோ போலீஸ் பயந்துட்டோ நான் ஓடலைங்க. உங்க கௌரவம் காப்பாத்த பண்ணுறதுக்காக தான் ஓடினேன். பீடிகை போடாம விஷயத்த சொல்லு. இப்போ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்க வீட்டுல இருக்காள, அவ உண்மையிலேயே எம் பொண்டாட்டிங்க. அவ கழுத்துல தொங்குற தாலி நான் கட்டினதுங்க. ஐயா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த போட்டோவை பாருங்க. சரி, இவன் பொண்டாட்டிங்கிற உன்னை விட்டு ஏன் ஓடி வந்தா? ஐயா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசைங்க. என்ன பிடிக்கிற காரணத்துக்காக அவன் அப்பப்ப ஆஸ்பத்திரிக்கு போய் 2-3 தடவை கருவை கழிச்சிட்டாங்க. ஆத்திரத்துல அவனை 4 வாங்கிட்டேன். அந்த கோபத்துல தாங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆத்தா சத்தியமா சொல்றது பொய் இல்லைங்க. ஐயா நான் உங்க வீட்டு மேல வந்து சட்டம் போடலாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால ஐயா கௌரவம் என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனால ஐயா பெரிய மனுஷன் பண்ணி அவனை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சுட்டீங்களா ஐயாவுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். அம்மா இங்க இருக்கு வந்த? இது கொஞ்சம் ஸ்டமக் பெயினா இருந்துச்சு, அதான் டாக்டர் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வயிற்றுலையா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லைங்க, இது வேற பொம்பளைங்க சமாச்சாரம். எனக்கு நான் என்ன ரொம்ப பயமா அந்த முக்குல வரும்போது பல்சேஷனை பார்த்தேன். அது என்ன விடாம துரத்திட்டு வந்துச்சு. அதுக்கு பயந்துதான் நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். சுமதி, சுமதி என்ன பண்ற? ஐயோ என் ராஜாத்தி, என் வீட்டுக்கு வர அழைச்சிட்டா வாந்தி எடுக்கிறியே. ஐயோ இதுக்கு நான் யார போய் கூப்பிடுறது? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 60 நாளையும் அமிர்த யோகம் தான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. என் வாயால சொல்றேன், தரப்பிரசம் உனக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும். ஐயோ அத்தை, நீங்களே ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்தை, இது சாதாரண வாந்திதான். வாய மூடு. இத்தனை வயசுக்கு அப்புறம் புள்ள பெக்கிற வாந்தி எது சாதாரண வாந்தி எது எனக்கு தெரியாதா? புள்ள பெத்துக்கல, அதுக்காக இது கூட தெரியாம போயிடு. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல உன் புருஷங்கிட்ட உன் வாயாலேயே சொல்லணுங்கிறதுக்காக என்கிட்ட இல்லன்னு வலுப்புறியா? போடி, அவங்கிட்ட நான் தான் சொல்லுவேன். அடே திருடா, அவளை விட நீ பெரிய ஆளா இருக்கியே. நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? நீங்க என்னடி என்ன நான் சொன்னா நான் சொல்லலாம். இந்த பாரு, உன் பொண்டாட்டி முதல்ல நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. நான் போய் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு 1 நிமிஷத்துல வந்துடுறேன். 1 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு இடைஞ்சல வர மாட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சே வர்றேன். இத பாருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் வாந்தி எடுத்தேன். இத போய் அத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னங்க இப்பயே துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, நாம எங்கேயாவது வெளியூர் போறோமா? என்னங்க இது ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? நாம எங்கேயாவது வெளியூர் போறோமா? நாம வெளியூர் போல, நீ போற. என்ன சொல்றீங்க? என்னங்க இது? கூனோ குருடோ முடமோ நாம யாருக்கு கருத்து நீட்டினாலும் அவனோட வாழ்றதா உத்தமோ. புறப்படு. நான் சொல்றது கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் இந்த போட்டோ சொல்லுது. கெட் அவுட். ஐயோ நான் சொல்றது கேளுங்க. அவன் ஒரு அயோக்கியம், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் சொல்றது நம்பி என்ன அவன் கூட அனுப்பாதீங்க. சொல்ல தேவையில்லை. என்னப்பா பாத்துட்டு இருக்க? நான் சொல்றது நம்புங்க. நீங்களாவது நான் சொல்றது கேளுங்க. அவன் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை வழியில் எதுக்கு நான் வெளியில போய் சொல்றேன்? என் புருஷன் நான் இல்ல, இவன் தான் அவன் புருஷன். என்னடா சொல்ற? இல்ல கௌரவமா சொல்றேன், முதல்ல கூட்டி போயா. என்ன கைய வெட்டிடுவேன். என்னப்பா சேகர் விளையாடுறியா? இத்தனை நாள் நீங்க 2 பேரும் என் வீட்டுல புருஷன் மட்டாட்டியா இருந்துட்டு இன்னைக்கு எவனையும் கொண்டு வந்து நிறுத்தி இவன் தான் அவனுக்கு புருஷங்கிறீங்க. என்ன அர்த்தம்? இந்த போட்டோவை பாருங்க. அவன் அடுத்த தாலி கட்டுறது நானா? இவெல்லாம் கட்டுறா? ஆமா நான் தாங்க. அதான் அடுத்த முன்னாடி என் வீட்டுல இருந்தா அசிங்கமா 4 பேர் என் மூஞ்சில காலிட்டு போங்க. இந்த கூட்டி போயா.
நீங்க சொல்லுங்க. ஐயோ என்னப்பா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தங்கமான பொண்டாச்சே, இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்தா இப்ப போய் திடீர்னு அவன் பொண்டாட்டி இல்ல, எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்றியப்பா? வாடகைக்கு வீடு பிடிக்கணுங்கிறதுக்காக தாங்க அப்படி ஒரு பொய் சொன்னேன். சரி, இந்த போட்டோ அவன் கைக்கு எப்படி வந்துச்சு? அவன் எப்படி இங்க வந்தா? அதையாவது சொல்லுப்பா. சரிப்பா, நீ ஏதோ விளையாட்டா என்கிட்ட ஒரு போட்டோ கொண்டாந்து காமிச்சது, அதை எப்படியோ அவ தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து உன் பொண்டாட்டியா நடிச்சது எல்லாம் சரிதான். ஆனா அவ நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா அசல் உன் பொண்டாட்டி தான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டாளே. உங்கள மாதிரியே தான் நானும் ஏமாந்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளே உண்மை சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க வந்து ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கான்னு எனக்கே இப்பதான் புரியுது. உண்டோ அவளை பத்தி எதாவது தப்பு சொன்னா உன் நாக்கே அழுகி போயிடும். அவ வாழ்க்கை நாசமானதுக்கே நீதானடா காரணம். புரியாம பேசாதடா. இத்தனை நாளா அவன் கூட இருந்திருக்கா. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மனசா கூட நான் தப்பு நினைச்சதுலடா. அதை கிட்டா அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னால அவ விஷயத்துல நீ நான் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிருக்கேன். ஐயா ஐயா ஐயா, என்னங்கடா அசிங்கமா பேசிக்கிறீங்க? ரெண்டு பேருமா சேர்ந்து தப்பு பண்ணேன்னு சொன்னா எந்த அர்த்தத்துல பேசுறீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. விவரமா சொல்லணும்னா நான் அந்த பொண்ணுடைய பூர்வீகத்தையே சொல்லணும். சொல்றேன். ஒரு கல்யாண வீடு. சுமதி தங்க வைக்கிற மாதிரி இருக்கா. முழமாப்பிள நான் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? வாய முடுற அவசரம். ஆனா என்ன இது யார்கிட்ட ரொம்ப அழகா இருக்காங்க? உங்க பொண்டாட்டியா? இல்ல பாட்டி. ஊராமுட்டா பொண்டாட்டி பத்தி உனக்கு என்ன பேச்சு? வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? கொஞ்சம் கொஞ்சம் என்ன மன்னிச்சிரு வடிவேலு. உன்னால சீரும் சிறப்பும் செய்ய முடியாது, நகை நட்டு எதுவும் போட முடியாது எனக்கு நல்லா தெரியும். வசதி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட என் சொந்த செலவில் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் உன் பொண்ணு நல்லவங்கிற நம்பிக்கைதான். அது சரிங்க சம்பந்தி. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சா? உன் பொண்ணோட போட்டோவை வேற ஒருத்தன் பொண்டாட்டின்னு சொல்லி போட்டோ கடையில பிரேம் போட்டு வச்சிருக்காயா. கல்யாணத்துக்கு வந்த என் பையனோட ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு வந்து சொல்றாயா. இல்லைங்க, இதை யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. வேணும்னு செஞ்சாங்களோ விளையாட்டுக்கு செஞ்சாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் பொண்ணோட போட்டோ எப்படி அவன் கைக்கு போச்சு? எப்படி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பிரேம் போட்டு வச்சிருப்பான்? போடா தம்பி போலாம். ஏங்க, யாரோ ஒருத்த வந்து ஏதோ ஒண்ணு சொன்னதை நம்பிக்கிட்டு தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் வேண்டான்னு சொல்லி எந்திரிச்சு போறீங்களே, இது நிஜமா பொய்யான்னு கொஞ்சமாவது யோசனை செய்யக்கூடாது? தாலி கட்டினதுக்கு அப்புறமா நான் யோசிக்க முடியும். ஓகே, இதை நீங்க முன்னாடியே சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையே பாதிச்சிருக்கும். இப்ப நீங்க போலாம். இன்னும் என்ன கேட்டுக்கிட்டு போறா? என் நிலைமை சரியில்லைன்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன். ஆனா என் நடத்த சரியில்லைன்னு நீங்களும் சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. பாய மூடி. வயசு பொண்ணு வீட்டோட அடங்கிடுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னே கேட்டியா? நான் ஆம்பளை மாதிரி எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நீ மாம்பழ போக்குல சுத்துறியே. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? ஒன்னியா இல்ல மாமா. தாய் மாமா நான் இருக்கும்போது என் முறை பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பார்த்து சும்மா இருப்பேன். என்ன எவன் எதை சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சுமதி கட்ட தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். ஆயிப்போச்சு. தாய் மாமான்னு ஒருத்தர் இருந்ததுனாலதான் இவர் பொண்ணு தலை தப்பிச்சுது. ஆமா ஆமா, என்னதான் சொந்தம் விட்டு போகாதுன்னு தலையெழுத்து இருந்தா அதை மாத்தவா முடியும்? சரி சரி, ஒண்ணு உட்கார போம்மா, போய் உட்காரு. ஓம்
சர்வமங்கள மாங்கல்யே திவி சர்வார்த்ததாதகே சரண்யே திரியம்பகே நிறுத்த கெட்டவா நிறுத்த கெட்டவா நிறுத்த கெட்டவா பண்ண தாலியா போட ஏரியா கெட்டி மேடம் ஓ நீ படிச்ச பொண்ணு நான் படிக்காதவன் அதனால நீ கட்டுறியா யாரு கட்டினா எல்லாம் ஒண்ணுதான் கட்டு கட்டு இத நீங்க யார் கையில கொடுத்து கட்ட சொன்னாலும் அவங்களுக்கு நான் தலகுனிய தயாரா இருக்கேன். ஆனா இப்ப இல்ல, என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம். மாமா மாமா அவ போனா மாமா அவமானமா இருக்குது மாமா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்பவே போய் அவ ஒரே அங்க அமைக்கொண்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்டுற மாமா சொல்லுங்க. ஏயா நான் இங்க எடுத்த போட்டோல 3 காப்பி கேட்டிருந்தேன், நீ 2 தான் கொடுத்த. இன்னொன்னு யாருக்கே கொடுத்த? மரியாதையா சொல்லியா? அது வந்து தாய்க்குள்ளவே என்ன விட்டு இந்த தேர்தல் எடுத்து வாக்குறது மாதிரி இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு தமாஷா போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சிட்டேன். இப்படி ஒரு விசாரணை கமிஷன் வரும் நான் கேட்டா உங்க விளையாட்டு தரத்தினால என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு எவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்? கஷ்டம்தான். அவன் அது மாதிரி இருந்துட வேண்டியதுதான். பிஜாங்கிற செலவு வைப்பாங்க. ஒண்ணு செய்யலாமா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மால் ஹவுஸ் சின்ன வீடு அதெல்லாம் தப்பே வேண்டாம். சேகர் பிரம்மச்சாரி நல்ல பையன், அவனை கேட்டு பார்க்கலாமா? Shut up. ஒரு வீடு வாடகைக்கு வாங்குறதுக்கு இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிருக்கான் உன் ஃப்ரெண்ட். அப்ப அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். பெரிய தத்துவமே சொல்லிட்டீங்க. அதனால பதிலுக்கு நானும் ஒரு கவுண்டர் தத்துவம் விடுறேன். கடல்ல அலை மேலதான் இருக்கும், உள்ள போனா ரொம்ப அமைதியா இருக்கும். சேகர் அந்த மாதிரி மாற்று குறையாத தங்கம். பெண்கள்னாலே அம்மா அக்கா தங்கச்சின்னு 3 ஜாதி தான் இருக்கிறதா அவன் நினைக்கிறான். பொண்டாட்டி அப்புறம் அந்த இது அதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. பாவம் பாவம். இப்படி அவர்கிட்ட தத்துவம் எல்லாம் பேசி உன்னை எப்படியா சமாதானம் பண்ணி அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டா. என்ன கண்டிஷன்? என்ன பொண்டாட்டின்னு போய் சொல்லிதான் அந்த ஆளு போட்டோவை காமிச்சிருக்காரு. அதனால அவரோட பொண்டாட்டியை தான் நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். அவர் நல்லவரா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட முடிவை சொல்லுவேன். இடையில வாயை திறந்தீங்க, நீங்க உங்க பொண்டாட்டி உங்க ஃப்ரெண்டு அத்தனை பேரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில கம்பி என்ன வச்சிருவேன். ஜாக்கிரதை. இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுனால ஜெயிலுக்கு போறதை விட வாய மூடிக்கிட்டு இருக்கிறதே பெட்டர்னு சைலண்டா இருந்துட்டேன். காலப்போக்குல உன் மனசும் மாறிச்சு, அவன் மனசும் மாறிச்சு. உங்க 2 பேர் பொருத்தத்தை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இங்கேயே உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுடலாம் தான் மாலையும் தாலியுமா வந்தேன். நீ என்னடா அவளை பார்சல் பண்ணி ஒரு முரடங்கிட்ட அனுப்பிச்சுட்டு இப்படி பேந்தா மாதிரி நிக்கிறியடா? வேண்டாவா? நான் ஒரு மாதிரி எல்லா குழப்பத்துக்கு காரணம் நீதான். வந்து தொலைஞ்சவன் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இந்த கண்டாரி கூத்தெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அதெல்லாம் சரிப்பா. அந்த பொண்ணு இப்ப வாந்தி எடுத்தாளே, அது அந்த பொண்ணுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. அதுக்காக 2-3 தடவை ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்காக போயிட்டு வந்தா. சரி சரி, இனிமே யோசனை பண்றதுக்கு நேரமே இல்ல. அந்த டாக்ஸி எங்க போச்சு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்கப்பா. இவனை கூட்டி போனா காலேஜ் எடுத்துட்டு நானே போறேன். என் துணை எப்பேற்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. ஆமாப்பா, அனுமார் இல்லாம சீதையை கண்டுபிடிக்க முடியாது. கூட்டிட்டே போ. அனுமார சீதால திருவள்ளுவர் கதையெல்லாம் பேசுறதுக்கு தான் டைமா? இதெல்லாம் பேசுறதுக்கு தான் டைமா? வாடா. என்ன இவன் திருவள்ளுவர்னு சொல்லிட்டு போறான்?